நமஸ்காரம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நம்மால தொட்டு பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு எந்த குணம் கூட குறைச்சலா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஞானம் வேணும், அஜ்ஞானம் தொலையணுங்கிற ஆசை உள்ளது. இந்த சத்தம், ரஜஸ், தமசுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. சத்துவகுணம் நிறைய இருந்ததுனால் அதுதான் ஞானத்தை ஊக்குவிக்கும். தமோ குணம் நிறைய இருந்ததுனால் அது அஜ்ஞானத்தை ஊக்குவிக்கும். இதுல குறுக்க ரஜோகுணம் நிறைய இருந்ததுனால் ஞானத்தை ஊக்குவிக்காது, அஜ்ஞானம்னு வந்துடாது. ஆனால் ஒரு பேராசை, பரபரப்பு, பெரு விருப்பம் இதுல கொண்டு போய் விட்டுட்டு நம்ம சரிவர செயல்பட வைக்காது. ஆகவே நமக்கு ஞானம் வளரணும், அஜ்ஞானம் தொலையணும், பக்தி வளரணும் இப்படிங்கிற ஆசை இருந்ததுனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நேர பண்ண முடியாது. இப்ப பல பேர் எங்கிட்ட கேட்கும் போது, சுவாமி பக்தி வளரணும், ஆனா வளரலையேன்னுவா. அது நேர பக்தின்னு ஒண்ணு வளர்த்துற முடியாது. அதுக்கு அடிப்படையில ஞானம் வளரணும், தானே பக்தி வளரும். அந்த ஞானம் வளராம எது தடுத்துட்டு இருக்கு? ரஜோகுணமும் தமோகுணமும். அப்போ அந்த தடுத்துட்டு இருக்கிறத விளக்க வேண்டும், சத்துவகுணத்தை வளர்க்க வேண்டும். சத்துவகுணம் வளர்ந்துடுத்துன்னா ஞானம் வளர்ந்துட போறது. இதை எதை வச்சுட்டு வளர்க்கலாம்? அதனால இப்ப ட்ரீட்மெண்ட் நேர ஞானத்துக்கோ அஜ்ஞானத்துக்கோ பக்திக்கோ பண்ண முடியாது. அதுக்கு கீழே அண்டர்லையிங்கா இருக்கிற, அதுக்கு காரணமாக இருக்கிற சத்தம், ரஜஸ், தமசத்தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். இதுக்கு சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும், ரஜோகுண தமோ குணத்தை குறைச்சிக்கணும்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவத் தியானம் வேணும். ஏன்னா அவர் திருமேனி முழுக்க சத்துவகுணம், அதனால நமக்கும் சத்துவகுணம் வளரும். ஆகார நியமம் இருக்கணும், சாத்விக ஆகாரங்களைத்தான் உண்ணணும். இத பண்ணிட்டு வந்தோம்னால் சத்துவகுணம் வளர்ந்துடும், தானே ஞானம் வளரும், அதனால பக்தி வளரும். இப்ப இது அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு தானே. அந்த இருள் விலகறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நாம மசமசான்னு இருக்கிற சின்ன இருட்டு அது போகணும்னா லைட் போடலாம். அதே இப்ப ஒரே மழைக்காலம் இல்லையா, மழை காலத்துல மேகமூட்டமா இருக்கும் இல்லையோ, அப்ப ஊரே இருட்டாட்டம் இருக்கு. அந்த இருட்டை போக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து லைட்டு போட்டா கூட அது போகவே போகாது. அதுக்கு சூரியன் பிரகாசிக்கணும். அப்ப 2 லைட் தேவைப்படுறது பாருங்க. சின்ன இருட்டெல்லாம் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒண்ணு தேவைப்படுறது, லைட் தேவைப்படுறது, விளக்கு தேவைப்படுறது. பெரிய இருட்டை போக்குறதுக்கு சூரியனே தேவைப்படுகிறார். அதே போல நமக்கு 2 வகையான இருட்டு இருக்கு. நமக்கு இருக்கிற சின்ன சின்ன அஜ்ஞானங்கள் இதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு ஒண்ணு வேணும். பெரிய கர்மங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அதுவே அஜ்ஞானத்துல கொண்டு போய் விடுறது, அதையும் தொலைச்சாகணும். இப்ப ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, தேகத்தின் தன்மை என்ன, ஆத்மாவின் தன்மை என்ன, இதெல்லாம் புரியாம ஆசையில ஈடுபடுறது, கோவிச்சுக்கிறது, பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, கருமித்தனம் காட்டுறது, இதெல்லாம் சின்ன சின்ன இருட்டு. இந்த இருட்டெல்லாம் போக்குறதுக்கு ஆகமம்ங்கிற விளக்கு வேண்டும். விளக்கேத்தினா இந்த இருட்டு போயிடும். ஆகமத்தினால நமக்கு கிடைக்கிற ஞானம் அப்படின்னா வேதத்தாலே, இதிகாச புராணங்களாலே, ஆச்சாரியனுடைய உபதேசங்களாலே, இதனால நமக்கு கிடைக்கிற ஞானம். அந்த ஞானத்துக்கு சப்த பிரம்மம்னு பேர் வச்சிருக்கா. அப்படின்னா சப்தங்களால கிடைக்கிற ஞானம், உபதேசத்தால கிடைக்கிறது. இது ஆகமஜன்ய ஞானம். ஆகமம்ங்கிறது வேதாகமம்னு வச்சுங்க, அதுல இருந்து கிடைச்ச ஞானம். ஆனா இந்த ஞானத்தை வச்சுட்டு மொத்த கர்மங்கள் எல்லாம் போக்கி மோட்சம் எல்லாம் போக முடியாது. அந்த நிலைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு சாதா இருட்டு எல்லாத்தையும் இது போக்கிடும். இதுக்கப்புறம் பரபிரம்மங்கிற ஞானம், பகவானே ஞானமயமானவரோ இல்லையோ, அந்த பெருமானுடைய ஒளி பட்டுதுனால் தான் என்னுடைய அனாதி கால கர்ம, வாசனா, ருச்சி இது இத்தனையுமே தொலையும். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு கண்ணன் சொல்றார். ஆழ்வார் பாசுரத்தில் நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் பகவான் லங்கேஸ்வரன் அழித்தவர். தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுவினே. அந்த பெருமானுடைய திருவடியை நம்ம தலையால வணங்கினால் சம்சாரம்ங்கிற பெரிய இருட்ட போக்கிடலாங்கிறார். இது இருள் தருமா ஞாலம்ங்கிறது ஆழ்வார் சொல்றது. இந்த ஞாலம்ங்கிற பூமி இருக்கே இருட்டையே வளர்க்கக்கூடியது.
இந்த இவ்வளவு பெரிய சம்சார சம்பந்தத்தை கர்மத்தை நம்ம ஆகமத்தால கிடைச்ச ஞானத்தை வச்சு அந்த சின்ன விளக்கேத்தி எல்லாம் போக்கிட முடியாது. இது பெரிய இருட்டு. இந்த இருட்டு பகவத் அனுகிரகம், பெருமானுடைய அருள் அப்படிங்கிற சூரிய பிரகாசத்தினாலதான் இந்த இருட்டு நமக்கு விலகும். அப்ப 2 விளக்கு ஞாபகம் வச்சுக்கோ. படிக்கிற சாஸ்திரம், கேட்கிற உபதேசம்ங்கிறது விளக்கு. அதனால சின்ன சின்ன இருட்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பெரிய இருட்டு போகணும்னா பரபிரம்மமாகிற விளக்கு. அதனாலதான் ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் விளக்கேற்றும் போது வையன் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காகங்கிறா. பகவானே மேற்கொண்டு விளக்காத்தான் நம்ம பற்ற வேண்டும். அதனால சாஸ்திரம் சொல்ல சேவும் பரஞ்சோதிஸ், அவரை பெரிய ஜோதிஷ்னு சொல்றது இல்லையோ. பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. வைகுந்தத்தை அடைகிறான்னாலே பரஞ்சோதிஸ் அடையறான்னு அர்த்தமா. அதனால அவர் தான் பெரிய ஜோதிஷ். அதனாலதான் சம்சாரம்ங்கிற இருட்டு கழிய வேண்டும். இந்த இருட்டெல்லாம் போக்குறதுக்கு ஞானம் வேணும். ஆகமத்தால கிடைக்கிற ஞானம், பகவானால கிடைக்கிற ஞானம். ஞானம் வளர்றதுக்கு சத்துவகுணம் வேணும். அதற்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன். அஜ்ஞானம் வளராம இருக்கிறதுக்கு ரஜோகுண தமோகுணம் தொலையணும். அதுக்கு என்னன்னு பாத்திருக்கோம். இது எல்லாம் எவ்வளவு தூரம் ஒண்ணுக்கு பிணைஞ்சு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நேர நம்ம அதுக்கு வேண்டிய வைத்தியத்தை தொடங்குவோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.